வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடரும் தபால் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு. சுகாதார சேவையாளர்களின் விடுமுறைகள் ரத்து. அரச பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் அடையாள வேலைநிறுத்த போராட்டம். கஞ்சா பயிரிட அனுமதிக்கும் தீர்மானத்துக்கு இலங்கை மருத்துவ சங்கம் எதிர்ப்பு. தொடர்பான இலங்கை செய்திகள். தபால் தொழிற்சங்க ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் பணி புறக்கணிப்பு 3வது நாளாக இன்றும் தொடரும் என தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சருடன் முறையான கலந்துரையாடலை கோரி இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதன் தலைவர் ஜிஜிசி நிரோஷன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் வரவு நேர பதிவுக்காக கைரேகை இயந்திரம் நிராகரிக்கப்பட்டதாக வெளியான குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதி தபால் மாதிபர் சமிசா டி சில்வா கைரேகை இயந்திரத்தை செயல்படுத்துவதே தொழிற்சங்கத்தினரின் பணி புறக்கணிப்புக்கான காரணம் என தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் விடுமுறை பெறுவதால் அமைச்சின் கடமைகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனால் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு விடுமுறைகளுக்கான அனுமதியை மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்த அந்த அமைச்சு தீர்மானித்துள்ளது. அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் அனில் ஜாசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சில் காணப்படும் அனைத்து பதவிகளுக்குமான வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கான புதிய ஆட்சேர்ப்புகளும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த புதிய சுற்றறிக்கை தொடர்பாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு இலங்கை இலவச சுகாதார சேவை சங்கம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் வெளிநாட்டு விடுமுறைகளை பெறுவதற்கு நிறுவன குறியீட்டில் வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கீடுகள் சுகாதார அமைச்சின் செயலாளர்களால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை மூலம் இல்லாது போவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. அதே நேரம் பொது நிர்வாக சுற்றறிக்கையின் கீழ் வழங்கப்பட்டுள்ள விடுமுறை உரிமையையும் அதன் மூலம் ரத்தாவதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராய் டி மெல் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்து அதற்கான பயிற்சி மற்றும் விசாக்கள் போன்றவற்றை பெற்றுள்ள சுகாதார ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த புதிய சுற்றறிக்கையால் கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனைத்து அரச பல்கலைக்கழகங்கள் மற்றும் அத்துடன் இணைந்த நிறுவனங்களின் கல்விசாரா ஊழியர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். பாதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள சில முன்மொழிவுகளினால் பல்கலைக்கழக ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் மங்கள தப்ரேவ தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களில் ஆய்வு நடவடிக்கைகள், விரிவுரைகள், மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் அனைத்தும் ஸ்தம்பிதம் அடையலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரிட அனுமதிப்பது என்ற அரசாங்கத்தின் முடிவை இலங்கை மருத்துவ சங்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது. இத்தகைய அனுமதியினால் கடுமையான சுகாதார, சமூக மற்றும் பொருளாதார அபாயங்கள் ஏற்படும் என அந்த சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு எச்சரித்துள்ளது. மருத்துவ பயன்பாட்டுக்கு கஞ்சாவை பயிரிடுவதை நியாயப்படுத்துவது தவறானது என்று மருத்துவ சங்கம் குறிப்பிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு முதல் மருத்துவ கஞ்சாவுக்காக உலகளாவிய தேவை குறைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பான தோட்டங்களை பராமரிப்பது சாத்தியமற்றது என்றும் உள்ளூர் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. மனநோய், போதை பழக்கம், நுரையீரல் நோய் மற்றும் வீதி விபத்துகள் போன்றனவும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது. பொருளாதார ரீதியாக நாட்டின் கடன் மற்றும் வெளிநாட்டு பணவரப்பலுடன் ஒப்பிடும்போது இதனூடாக எதிர்பார்க்கப்படும் ஆதாயங்கள் மிக குறைவாக இருக்கும். எனவே இந்த நடவடிக்கை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் என்ற போதிலும் இலங்கையர்களுக்கு சொல்ல முடியாத துயரத்தை ஏற்படுத்தும் என்றும் இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரித்துள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த 3ஆம் தேதி முதல் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் கர்மபீடம் ஊடாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 1338 சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. முன்னதாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு வேரஹெரவில் உள்ள திணைக்களத்தின் அலுவலகத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டியிருந்தது. இந்த செயல்முறையை எளிதாக்குவதே புதிய பிரத்யேக கர்மபீடத்தின் நோக்கமாகும். எவ்வாறாயினும் குறைந்த கட்டணத்தில் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவதால்
தொழில்துறை, உள்ளூர் சுற்றுலா வாகன சாரதிகளின் வாழ்வாதாரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதாக கூறி தேசிய சுற்றுலா வாகன சாரதிகள் சங்கம் இந்த நடவடிக்கையை எதிர்க்கிறது. தொடர்பான உலக செய்திகள். தேவாலயம் அதன் தற்போதைய இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புதிய நகர பகுதிக்கு மாற்றப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த தேவாலயம் மரத்தினால் ஆனது என்பதால் இதனை எடுத்துச் செல்வதற்கு 2 நாட்கள் தேவைப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. தேவாலயம் அமைந்துள்ள பகுதியில் இரும்பு தாகுது அகழ்வினால் ஏற்பட்ட நிலையற்ற தன்மை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள ஸ்லாம் ஹாலா என்ற நகரத்துக்கு அருகில் நேற்றிரவு இந்த விபத்து நேர்ந்துள்ளது. ஈரானில் இருந்து நாடு கடத்தப்பட்ட ஆப்கானிஸ்தான் எதிரிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்றே பார ஊர்தியுடனும் உந்துருளி ஒன்றுடனும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்து சாரதியின் அதிகப்படியான வேகம் மற்றும் அலட்சியமே இந்த விபத்துக்கு காரணம் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். விபத்தில் பேருந்தில் இருந்த அனைவரும் உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய வாகனங்களில் பயணித்த 2 பேரும் பலியானதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அடுத்து வருவது விளையாட்டு செய்தி.
சூப்பர் கப் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு ரொனால்டோவின் அல் நாசர் கழகம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. குறித்த தொடரின் அரையிறுதிப் போட்டியில் அல் இத்திஹாட் அணியை அல் நாசர் கழகம் எதிர்கொண்டது. குறித்த போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் அல் நாசர் கழகம் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் அல் நாசர் அணிக்காக முதல் கோப்பையை ரொனால்டோ வெல்வாரா என ரசிகர்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துள்ளனர். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.